வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நிறையா பேர் சார் எனக்கு ஜிகே கொஷின் தமிழில் வேணும் அப்படி நிறையா கேட்குறீங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டோம். இது இரண்டாவது வீடியோ பியூர்லி தமிழ். இது ரயில்வேல முதல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம சேனல் யூடியூப் சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா யோசிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா அப்படின்னா நோ ப்ராப்ளம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவற்றில் எது நல்ல மின் கடத்தி அப்படின்னு சொன்னாங்க. நியானா, கிராஃபைட்டா, பாஸ்பரஸா, கார்பனா அப்படின்னா கிராஃபைட் தான் நல்ல மின் கடத்தி. எது அப்படின்னா கிராஃபைட். நம்மளுக்கு 2016 கூட தேவையில்லை. புகழ்பெற்ற கொங்கணி எழுத்தாளர் மகாபலேஸ்வர் ஷகீலுக்கு 2017 ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இவருடைய நாவலுக்கு சரஸ்வதி சம்மன் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டுள்ளது. இவர் யார் அப்படின்னா, இவர் இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா ஹாவ்தன். விவசாய மாற்றத்திற்காக பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள மாநிலம் ஒடிசா. பில் கேட்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய அறக்கட்டளையுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த மாநிலம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒடிஷா. ஒரு மின்னூட்டத்தை கொண்டு செல்லும் அணுக்களின் குழு டேஸ் அயன் என்று அழைக்கப்படுகிறது. பல அணு அயன் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மின்னூட்டத்தை கொண்டு செல்லும் அணுக்களின் குழு பல அணு அயன் என்று அழைக்கப்படும். திட CO2 ஏன் உலர் ஐஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஏன் உலர் ஐஸ் என்று அழைக்கிறோம்? வளிமண்டலத்தில் அழுத்தம் 1க்கு குறைக்கப்படும் போது இது வாயு நிலைக்கு நேரடியாக மாறும். இதுதான் காரணமாக வளிமண்டலத்தில் அழுத்தம் 1க்கு குறைக்கப்படும் போது இது வாயு நிலைக்கு நேரடியாக மாறும். அதனால தான் இதை உலர் ஐஸு என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 64 கிராம் ஹீலியத்தில் எத்தனை மோல்கள் உள்ளன? 64 கிராம் ஹீலியத்தில் எத்தனை மோல்கள் உள்ளன? 16 மோல்கள் உள்ளன. பின்வருவதில் எது உடலின் முன்புற பகுதியில் இருந்து இரத்தத்தை சேகரிக்கும் நரம்பு? பின்வருவனற்றில் எது உடலின் முன்புற பகுதியில் இருந்து இரத்தத்தை சேகரிக்கும் நரம்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. சுப்பீரியர் வெனா கேவா. இங்கே கொஷின் படிக்கும்போது எந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம அடுத்த கொஷினுமே நம்ம படிக்கணும். கால்பந்து விளையாட்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1848. கால்பந்து விளையாட்டு ஃபுட்பால் இந்தியாவுக்கு அந்த ஆண்டு 1848 தான் ஃபுட்பால் வந்திருக்கு. கால்பந்து. கல்வி தொடர்பான செயல்பாடுகள் இந்திய அரசின் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா, கல்வி தொடர்பான செயல்பாடுகள் இந்திய அரசின் எந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ளன அப்படின்னா மனிதவள மேம்பாடு. நிலையாற்றல் மற்றும் இயக்காற்றல் ஆகியவை எந்த வகையை சார்ந்தவை? இயந்திர ஆற்றல் வகையை சார்ந்தவை. நிலையாற்றல், இயக்காற்றல் ஆகியவை எந்த வகையை சேர்ந்தவை அப்படின்னா இயந்திர ஆற்றல். எத்தனை வகையான மின் இணைப்புகள், அதாவது சுற்றுன்னு சொல்லுவாங்க, மின் இணைப்புகள் உள்ளன அப்படின்னா 2 மின் இணைப்புகள் உள்ளன. எத்தனை வகையான மின் இணைப்புகள் உள்ளன? 2. பின்வருவனற்றில் எது முதுகெலும்புகளின் பண்பு அல்ல? எது முதுகெலும்புகளின் பண்பு அல்ல? ஆரச் சமச்சீர். இது மட்டும்தான் இல்லையா. முதுகெலும்புகளின் பண்பு அல்லாதது எது அப்படின்னா ஆரச் சமச்சீர். இருபக்க சமச்சீர் தன்மை இருக்குது. தண்டுவடம், உட்புற எலும்புக்கூடு இதெல்லாம் உண்டு.
எது இல்லைன்னா ஆரச் சமச்சீர் மட்டும்தான் இல்லை. நமக்கு பின்னால் இருக்கு இல்லையா முதுகெலும்பு, அது என்ன செய்யுது, இரு பக்கமும் சமச்சீர் தன்மையை கொண்டு வரும். 2 பக்கம் சமமாக இருக்கிறதுக்கு அந்த தன்மையை உண்டு பண்ணுது. அது ஒரு தண்டுவடம் அப்படின்னு சொல்லுவோம். உட்புற எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூடு வந்து உட்புறமாக இருக்கிறது இல்லையா, அதுக்கு இது பயன்படுது. எது இல்லைன்னா ஆரச் சமச்சீர். இங்கே பாருங்களேன், ஒரு கோளின் ஆரம் மற்றும் நிறை ஆகியவை பூமியை விட பாதி அளவாக உள்ளன. ஒரு கோளின் ஆரம் மற்றும் நிறை ஆகியவை பூமியை விட பாதி அளவாக உள்ளன. அந்த கோளின் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பூமியை விட ஆரமும் நிறையும் பாதியாக இருந்துச்சுன்னா புவியீர்ப்பு விசையின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 19.6 மீட்டர்/செகண்ட்². ரிஷிகேஷ் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். டேராடூன் மாவட்டத்தில் இந்த ரிஷிகேஷ் அமைந்துள்ளது. டேஸ் 3 இருதய அறைகள் கொண்டவை. ஒன்றுக்கு வந்து 3 இருதய அறைகள் கொண்டவை. எதுக்கு அப்படின்னா நீர்நிலம் வாழ்வனவுக்கு வந்து 3 இருதய அறைகள் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியின் ஒளிச்செறிவு டேஸில் அளவிடப்படுகிறது. டெசிபல்ஸ் பார்த்துங்களா, டெசிபல்ஸ் வந்து ஒளியின் ஒளிச்செறிவு டெசிபல்ஸில் அளவிடப்படுகிறது. இந்த கொஷினும் போனதுலேயே பார்த்தோம். எடையின் எஸ்ஏ அலகானது டேஸ் போலவே இருக்கும், விசை போலவே இருக்குமா. எடையின் எஸ்ஏ அலகு ஆனது விசை போலவே இருக்கும். இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரதேசத்தை விரிவுபடுத்தும் நடைமுறைக்கு உட்பட்ட மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றான துணை கூட்டாட்சி டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. யார் அவர்னா வெல்லஸ்லி பிரபுனால தான் துணை கூட்டாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மனித மூளையில் ஒளியின் உணர்வு எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? மனித மூளையில் ஒளியின் உணர்வு எவ்வளவு நேரம் நீடிக்கிறது அப்படின்னா 0.1 செகண்ட், நொடி. 0.1 நொடி தான் வந்து மனித மூளையிலேருந்து ஒளியின் உணர்வு நீடிக்கும். இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 4. இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 4. பிபிஎல்ஆர் என்பது முழு விரிவாக்கம். முக்கிய விலைக்கான கடன் விகிதம் பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் லெண்டிங் ரேட், இதுக்கு தான் பிபிஎல்ஆர் அப்படின்னா பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் லெண்டிங் ரேட், முக்கிய விலைக்கான கடன் விகிதம். இதனுடைய அப்ரிவேஷன் முழு விரிவாக்கம் இதான். பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் லெண்டிங் ரேட்டுக்கு பேர் தான் பிபிஎல்ஆர். 1540 1545 வரை ஆட்சி புரிந்த ஷெர்ஷாவால் சூரி வம்சம் நிறுவப்பட்டது. இவற்றில் எது இயக்க ஆற்றல் குறித்து தவறானது? ரைட்டானது பார்ப்போம். நகரும் பொருட்களில் இயக்க ஆற்றல் உள்ளது. ஒரு பொருள் நகர்ந்துச்சுன்னா அது இயக்க ஆற்றல்னால தான் நகருது. ஒரு பொருள் நகரும்போது அதில் இருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல் எனப்படும். அதுவும் கரெக்டு தான். இயக்க ஆற்றல் 1/2 mv². இது மூணுமே கரெக்ட். எது தவறுனா இது தவறு. செயல்படாத நிலையில் உள்ள ஒரு பொருளின் ஆற்றலானது இயக்க ஆற்றலில் ஒரு பகுதியாகும்? கண்டிப்பாக கிடையாது. இயக்க ஆற்றல்னாலே இயங்கணும், செயல்படணும். அதனால தான் இது தப்பு. இது மூணுமே ரைட்டு. இந்த கொஷினுக்கு ஆன்சர் இது. சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளானது வளைவான பாதையில் நகர்ந்தால் அந்த இயக்கம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வளைகோட்டு இயக்கம். சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளானது வளைவான பாதையில் நகர்ந்தால் அந்த இயக்கம் வளைகோட்டு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. 2 கார்பன் அணுக்களுக்கிடையே முப்பிணைப்பு கொண்ட அல்கீன்கள் நிறைவுறா ஹைட்ரோகார்பன்கள் டேஸ் என்ற பொது சூத்திரத்தை கொண்டுள்ளன. CnH2n-2
இதே அந்த சூத்திரத்தோட சூத்திரம். ஒரு ராக்கெட் புறப்படும் செயல்முறையை எந்த விதி விவரிக்கிறது? உந்து சேமிப்பு விதி. ஒரு ராக்கெட் புறப்படும் செயல்முறையை எந்த விதி விவரிக்கிறது அப்படின்னா உந்த சேமிப்பு விதி. முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஹாக்கி. முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹாக்கி. நியூட்ரல் கரைசலின் pH மதிப்பு 7. நியூட்ரல் கரைசலின் pH மதிப்பு என்ன அப்படின்னா 7. ஒரு குழுவில் மேலிருந்து கீழே செல்லும்போது இவற்றில் எது எப்போது அதிகரித்து கொண்டே போகிறது? எப்போதும் அதிகரித்து கொண்டே போகிறதான். ஒரு குழுவில் மேலிருந்து கீழே செல்லும்போது இவற்றில் எது எப்போதும் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னா அது உலோகத்தன்மை. இதுக்கு ஆன்சர் வந்து உலோகத்தன்மை. டேஸ் பரிமாற்றத்தை மட்டுமே கொண்டுள்ளது, திசையை கொண்டிருக்கவில்லை. எது? வேலை. வேலை பரிமாணத்தை மட்டுமே கொண்டுள்ளது, திசையை கொண்டிருக்கவில்லை. இந்திய ஆயுதப்படையின் மிக உயர்ந்த தளபதி யார்? முப்படைக்குமே தலைவர். முப்படை தலைவர் யாருன்னா ஜனாதிபதி தான். அவரு தான் என்னது இந்திய ஆயுதப்படைக்குமே தலைவர். நார்மலாக முப்படை தலைவர் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்திய ஆயுதப்படையின் மிக உயர்ந்த தளபதி யார் அப்படின்னா அவருமே என்னது இந்தியாவின் ஜனாதிபதி. இப்போ யார் இருக்கா? முர்மு. சாயில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா இமாச்சல் பிரதேசம். சாயில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது? இமாச்சல பிரதேசம். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரச் சட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரச் சட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 2006. 2006 தான் இந்த சட்டம் நிறுவப்பட்டது. 2006 தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஒரு மின் சுற்று எவற்றையெல்லாம் கொண்டுள்ளது? ஒரு மின் சுற்று வந்து எவற்றை கொண்டுள்ளதுன்னா மின் பாகம், இணைப்பு கம்பிகள், செல் மற்றும் பிளக் கீ, இதெல்லாம் வந்து மின் சுற்று கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் வளர்ந்து வரும் கருவிற்கான ஒரு ஊட்டச்சத்து திசுவாக செயல்படுகிறது. டேஸ் அதாவது கரு ஊன் வளர்ந்து வரும் கருவிற்கான ஒரு ஊட்டச்சத்து திசுவாக செயல்படுகிறது. எது அப்படின்னா கரு ஊன். பின்வரும் தாவரங்களில் எது பாலிலா இனப்பெருக்கம் செய்யாது? பாலிலா இனப்பெருக்கம் செய்யாதது எது அப்படின்னா சர்க்கரை விளக்கிழங்கு மட்டும்தான் பாலிலா இனப்பெருக்கம் செய்யாது. எல்லாமே இது இனப்பெருக்கம் செய்யுமா? உருளைக்கிழங்கு, இஞ்சி, வெங்காயம் எதுவும்னா பின்வருவதில் எது பாலிலா இனப்பெருக்கம் செய்யாது அப்படின்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி தான். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்திரா காந்தி. இப்போ யார் பாதுகாப்புத்துறை அமைச்சர்? இப்போ யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஹோம் மினிஸ்டர் யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்புறம் வந்து நிதியமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். இந்த மாதிரி முக்கியமானது அதாவது ரோடு, அதுக்கு யார் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது ரோடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் யாருன்னா நிதின் கட்கரி. இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். நண்பர்களே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்லே வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, அவங்களுக்காகவே இப்போ நாங்கள் ஜிகே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் படிங்க. படிச்சுட்டு இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது, எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை. அங்கேயே நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரெகுலராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் ரயில்வேல ஒரு 23 இயர்ஸாக ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ நம்முடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு நினச்சாலும் படிச்சுக்கலாம். லேடிஸ்க்கு தனி ஹாஸ்டல், ஜென்ட்ஸ்க்கு தனி ஹாஸ்டல். நீங்கள் நேரடியாக படிக்கணும்னு சொன்னால் தாராளமாக வரலாம். நீங்கள் நேரடியாக படிக்க முடியாத பட்சத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்கோம். www.aimelearn.com இந்த வெப்சைட் போனீங்கன்னாக்க நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். வீட்டிலேருந்து நம்ம படிக்க முடியாத சப்போஸ் நேராக வந்து படிக்க முடியாத பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா அதிலே பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம யூடியூப் சேனல்லையுமே ஒரு 2700 கிளாஸ்க்கு மேலே வச்சுருக்கோம். அதையும் பார்த்தும் படிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நேராக வந்து படிக்கலாம். அல்லது நேராக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் நேராக வாங்க. அப்படி வர முடியாத பட்சத்தில் நம்முடைய வெப்சைட் இருக்குது aimelearn.com. அதில் நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்து படிச்சுக்கலாம். நீங்கள் எங்கே படித்தாலும் எப்படி படித்தாலும் சரி நீங்கள் பாஸ் ஆகணும். அதற்காகத்தான் இந்த வீடியோ போட்டுக்கிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.